வெல்கம் டு ஹாப்பி மாம் யூடியூப் சேனல். இது வந்து பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட். என்னோடய பாய் பேபி அவன் இப்போ பிறந்து 2 months தான் ஆகுது. 30 weeks 4 days எடுத்தோம். மோஸ்ட்லி இந்த இதில் வந்து பாப்பாவுக்கு வந்து என்டி வந்து 1.6 இருந்துச்சு. அவளுக்கும் ஃபண்டல் ஆன்டீரியர் எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. அவளுக்கு 155 இருந்துச்சு, தம்பிக்கு 144 இருந்துச்சு. ரெண்டையும் கம்பைன் பண்ணி டிஃப்ரென்ஸ் எதுவும் இருந்தால் வேணும்னா கேளுங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு பாய் பேபியில். 30 weeks பேபி பிறக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னாங்க. அதே மாதிரி 37 weeks அதே மாதிரி 37 weekலேயே பிறந்துட்டான். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க பேபியோட ஹெட் எங்கே இருந்துச்சுன்னு. இது வந்து ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு கால் இருக்குது. பாப்பா வந்து இந்த சைடு வந்து ஹெட் இருந்திருக்கும், இந்த சைடு கால் இருந்திருக்கும். இதை வச்சு எனக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு, ஒரு வேளை இது ஜெண்டர் வேறு மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அப்போ யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் ஃபுல் வீடியோ பார்த்தாங்க. ஸ்கேன் வந்து ஃபுல்லாக கிளியராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 5 month ஸ்கேனு. 5 monthல் இதில் வந்து எனக்கு செர்விக்ஸ் மெஷர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்படின்னா நார்மல் டெலிவரி கஷ்டம் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லிக்விட் எல்லாமே இதாக இருந்துச்சு. லோ லையிங்கில் கொடி சுத்தலை, ஆன்டீரியர் ஜிப்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஆன்டீரியர் தான். அதே மாதிரி வெயிட்டு 411 grams இருந்தாங்க. ஒன் வீக்கு க்ரோத்து கம்மியாகவே தான் இருந்துச்சு. எனக்கு ஹார்ட் பீட் வந்து 148 இருந்துச்சு. 3rd monthல 154 இருந்துச்சு, அதில் 148. அதே 45 நாளில் ஹார்ட் பீட் பார்க்கும்போது 181 இருந்துச்சு. ஆனால் 5th month ஸ்கேனில் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, பேபியோட ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படி சொல்லி ஒரே ஒரு டாட் இருக்க மாதிரி தெரியுது, சிங்கிள் இன்ட்ராக்டிவ் எக்கோஜெனிக் இருக்குது அப்படி சொல்லிட்டு எக்கோ எடுக்க சொல்லிட்டாங்க. 5th monthலேயே எக்கோ, இசிஜி எல்லாமே எடுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியில் நார்மல் அப்படிதான் சொல்லி எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. இதெல்லாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, தம்பியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது வந்து 7th monthல எடுத்தது ஸ்கேனு. இதில் எனக்கு என்ன டேட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 4 கொடுத்துருந்தாங்க, April 4 கொடுத்துருந்தாங்க. 28 வாரம் 2 நாளில் எடுத்தோம். அப்போ ஹார்ட் பீட் பாருங்கள், 5th month 148 இருந்துச்சு, இல்லை 136. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, பாப்பாவுக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, 135 தான் 35 இருந்துச்சு 7th monthல. அதனால் ஒரு வேளை இது கேர்ள் பேபியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். லிக்விடு இப்போவே கம்மியாயிடுச்சு, 10 to 12 வந்துடுச்சு சொன்னாங்க. தண்ணி சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. அதுமாதிரி பேபி வந்து கீழே தலை திரும்பலை, ப்ரீத் பொசிஷனில் இருக்குது அப்படி சொன்னாங்க. இது வந்து கரெக்டாக 7 month முடிகிறப்போ எடுத்தோம். 7 monthல 8th month முடிகிறப்போ எடுத்தோம். 35 weeks 2 days எடுத்தோம். இப்போது ஹார்ட் பீட் 137 இருந்துச்சு. அதே மாதிரி ஹெட்டு மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. தண்ணி சத்து சுத்தம் 6.4 வந்துருச்சு. கம்மியாக இருக்குது அப்படி சொல்லி மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் வந்து 2619 இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்கேன் எடுத்து 4 days தம்பி பிறந்துக்கிட்டான். இந்த ஸ்கேன் என்றைக்கு எடுத்தோம் அப்படின்னா March 8 எடுத்தோம். ஆனால் March 8 எடுத்தோமா, ஆனால் தம்பி 16ஆம் தேதி பிறந்தான், March 16 பிறந்தான். அப்போ வெயிட் என்ன இருந்தான்னா 2750 இருந்தான். 37 weeksலேயே பிறந்துட்டான் தம்பி. நார்மல் டெலிவரியாக தான் பிறந்தான். இதில் மெஷர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், தண்ணி சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கெல்லாம் ப்ரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிட்டேன். தம்பிக்குள்ள சிம்டம்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, வாமிட்டிங்கே இல்லை, கொமட்டல் மட்டும்தான் இருந்துச்சு, வாமிட்டிங் இல்லை. சால்ட்டாக ஓவராக சாப்பிடுவேன். சால்ட்னால் அவ்வளோ விரும்பி ஓவராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்கும்போது ப்ளட்டு கம்மியாக இருக்குது, ஒரு சிங்கிள் டாட்டு தருது, திருப்பி ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு ஒவ்வொரு ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்கேன் எடுக்கும்போதும் ஒவ்வொரு செக்கப் போகும்போதும். பாப்பாவுக்கு அப்படி எதுவுமே சொல்லலை. ரொம்ப பயந்தோம், இது கேர்ள் பேபியாக தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனாலும் ஒரு சின்ன பயம், பேபி ஹெல்த்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி நினச்சோம். வேறு ரொம்ப தலை சுற்றும்,
வாமிட்டிங் இல்லை, கொமட்டல் மட்டும் தான் இருந்துச்சு. தண்ணி குடிக்க முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது. சாப்பிட்டா ரொம்ப காட்டமாக சாப்பிட ரொம்ப பிடிச்சிச்சு. இவ்வளோ இதுதான் பாபியோட சிம்டம்ஸு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா ப்ரெக்னன்சி ரிலேட்டடாகவோ இல்லைன்னா வேறு எதுவும் பெண்கள் சம்மந்தமாக ரிலேட்டடாக வீடியோ வேணால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.